வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்னடா புது மாப்பிள்ளை ஏதோ விருந்துக்கு வந்த மாதிரி நல்லா சப்பளங்கள் போட்டு உட்காந்துருக்கேன். அண்ணன் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் புது மாப்பிள்ள தான் தெரியுமா? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய், என்ன நக்கல் பண்றியா? அக்குலும் இல்ல விக்கலும் இல்ல, தேவையே இல்லாம வந்து சிக்கிட்டு இதுல என்ன வேற கலாய்க்க ட்ரை பண்றானுங்க. டேய் சீக்கிரமா ஃபைட்ட முடிங்கடா. நானே ஆள் வண்டி ஓட்டிட்டு வந்ததுன்னு ஜம்முன்னு தூங்கிட்டு வந்தேன்டா. யாரா டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏய், ஒன்னதாண்டா அடிக்க வந்திருக்கோம். நீ என்னடா போய் ஜம்முன்னு உட்காந்துருக்க இந்த புள்ளைய முன்னாடி விட்டுட்டு? ஐயா சும்மா அடிக்க வந்திருக்கேன்னு சொல்றீங்களே தவிர ஒன்றும் பர்ஃபார்மன்ஸை காணுமே. பர்ஃபார்மன்ஸை காட்டுங்கன்னு தான் சொல்றேன். ஆனா என்ன அடிக்கணும் அப்படின்னா அவளை தாண்டி தான் வரணும். உன்னெல்லாம் நம்பி எப்படா இந்த புள்ள வந்தது? பயந்துருப்பேன் இந்த புள்ள பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. அடப்பாவீங்களா, நான் பயந்துட்டு உட்காந்துருக்கேன்னு நினைச்சீங்க? அப்புறம் எதுக்குடா அங்க போய் உட்காந்துருக்கா? தைரியம் எந்த முன்னாடி இருந்து வாடா. ஐயா ப்ரோ, நான் அடிச்சிருவேன், பிரச்சனை கிடையாது. பட் என் ஸ்டீமா ஒத்துக்க மாட்டா. அவள் இருக்கும்போது நான் ஃபைட் பண்ணுறத அவள் அனுமதிக்கவும் மாட்டா ப்ரோ. வேணும்னா அவளை அடிச்சுட்டு வாங்க, மீதி இருந்தீங்க அப்படின்னா நான் வேணா ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். பொம்பளை பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு பார்க்குறேன். ஏய், நவுந்து போ. ஏன்னா கஜினி சூர்யா மாதிரி நல்லா மாஸாக இருக்கிறீங்களே ஜிம்பாடியா. இந்த டேட்டோலாம் எங்கே போட்டீங்க சொல்லுங்கள்? ஐ மீன் இந்த பச்சை குத்துறது எங்கே குத்துனீங்கன்னு சொன்னீங்கன்னா கூப்பிட்டு போய் கீழே உட்காந்துருக்கானே அவனுக்கு கையோட நெஞ்சில் என் பேரை பச்சை குத்தி கூப்பிட்டு வந்துடுவேன். ஐயோ ஸ்டீமா வலிக்கும், என் நெஞ்சுக்குள்ள நீ தாண்டி இருக்க. அவன் கிடக்குறான் அப்படிதான் சீன் போட்டுட்டு இருப்பான். அவனுக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் கூப்பிட்டு போய் குத்தியே தருவேன். நீங்கள் சொல்லுங்கண்ணே, இந்த பச்சைலாம் எங்கே குத்துனீங்க? உடம்பு பூரா குத்தி இருக்கிறத பார்த்தா வலிக்கல போல உங்களுக்கு, அதனால தான் கேட்குறேன் அட்ரஸ். நீங்கள் எந்த இடத்துல பச்சை குத்துனீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கே கூப்பிட்டு போய் இவனுக்கு என் பேரை பச்சை குத்தி கூப்பிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. 2 பேரும் டாக்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. டாக்டர்ஸ்க்கான இதே பேச மாட்டீங்க. நீங்க என்னடான்னா லோக்கல் பாஷை பேசின்னு இருக்கிறீங்க. ஏன் ப்ரோ, டாக்டருக்கு படிச்சிருக்கன்றதுனால எனி டைம் கையில் பேராசிட்டமல் மாத்திரையும் கழுத்தில் ஸ்டெட்டஸ்கோப்போடையா நான் சுற்ற முடியும்? அப்படிலாம் சுற்ற முடியாது ப்ரோ. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். நான் இப்போ நல்லா டீசெண்டாக பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையில் அதெல்லாம் புரியுமா? அண்ணா நீங்கள் மட்டும் எங்கே பச்சை குத்துனீங்கன்னா அட்ரஸ் சொல்லாதீங்கண்ணா அவங்களுக்கு. ஏய், எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நான் நக்கலா தெரியுதா? சொல்லுங்க, நக்கலா தெரியுதா? இந்த புள்ள நான் எங்க பச்சை குத்துறான்னு கேட்டுட்டு இருக்கு. நீ என்னடா இவளை தாண்டி வான்ற என்னடா நினைச்சுன்னு இருக்கிறீங்க? ஐயோ அண்ணன், நானும் சீன் மாசாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சீன் மாசாக இருக்கணும் அப்படின்னா அது அட்மின் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் எதுவும் கிடையாது. பட் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னால ஏன்னா நான் அடிச்சதுக்கப்புறம் அந்த அண்ணனால் பேச முடியாது, ஏன்னா வாயிலே குத்திடுவேன். அதான் இப்போவே அட்ரஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா ஃபைட்க்கு அப்புறம் நான் கஷ்டப்பட தேவையில்ல. அப்ப எங்களை உன்னால அடிக்க முடியுங்கிற, அதான் அவ்வளவு தைரியமா உக்காந்துருக்கான்ற. அட இன்னமா ப்ரோ நம்பல நீ? என்ன ப்ரோ, ஆட்டம் ஆரம்பிக்கலாமா? அண்ணா கஜினி அண்ணா, நான் உங்களை லாஸ்ட்டாக தான் அடிப்பேன் பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேரையும் அடிச்சுட்டு வெயிட் பண்ணுவேன். அட்ரஸ் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு, அட்ரஸ் சொல்லிட்டீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுருவேன். ஆனால் அட்ரஸ் மட்டும் சொல்லலை அப்புறம் பார்த்துக்கோங்க, இவங்க 2 பேரை விட மாசாக அடிப்பேன் உங்களை. ஏய், பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன். ஐயோ ப்ரோ, பார்க்காதீங்கிறேன். நான் பொம்பளைன்னு பார்க்காதீங்க, நீங்கள் ஆம்பளைன்னு நான் பார்க்க மாட்டேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடிங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அடிக்கிறேன். ஆனால் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் ஃப்ரீ. ஏன்னா அடித்தா எப்பயுமே ஹாஸ்பிட்டல் செலவு ஃப்ரீயாக கொடுக்காதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால அடிக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் செலவு நாளைக்கு ஃப்ரீ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டீமா சீக்கிரம் முடிச்சுட்டு வா, பசிக்குது வேற, வீட்டுக்கு போகணும். மாமா வெயிட்டிங் ஃபார் 2 minutes, ஐ வில் கம். யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? வாங்க. ஸ்டீமா நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் அந்த ரோபோட்டுக்கு அண்ணாடி. என் புருஷன் சொல்லிட்டாரு, சென்டரில் நிற்கிறீங்களா? அந்த அண்ணா வாங்க. வாய் வலிக்குதுடா டேய். வலை குத்தந்துல தலைலாம் கிரு கிரு கிருன்னு
கண்ணு சுத்துதுடா பொண்ணடாவ. ஓ மை காட். ஏய் என்ன ஒருத்தனை அடிச்சுனன்றதுனால பெரிய மாசா நீ? இப்ப எனக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். ஐயோ அண்ணா, அவ சும்மாவே அடிப்பா. உசு பேத்தி விடாதீங்க, மரணமா அடிப்பா. இங்க அடி பார்க்கலாம். ஆணடக்கணும் பெண்ணடங்கணும் எழுதி வச்சவ யாரு? ஆண்களை விட பெண் பல படி வீறு கொண்டவ பாரு. அக்கா என்னோட பொசுக்கு அக்கான்ட்ட அக்கா அடிலாம் மாசா இருக்குண்ணே, தாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பாடி பில்டர் மாதிரி இருக்கேடா. அது சும்மா. கட்ட வேற. அண்ணா முன்னாடி வாங்க. நான் வர மாட்டேன், நீங்க அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன் வாங்கண்ணே, நம்ம தான் அட்ரஸ் விஷயமா பேசணும்ல. வாங்க வாங்க. அடிக்க கூடாது. அடிக்க மாட்டேன் வாங்க. சொல்லுங்க இந்த டேட்டோலாம் எங்க குத்துனீங்க? ஐயா அக்கா இது டேட்டோ கிடையாது. டேட்டோ குத்துற அளவுக்குலாம் என்கிட்ட காசும் கிடையாது. இது சும்மா மார்க்கரு. இப்படிலாம் எழுதிட்டு வந்து பாடியை காமிச்சாதான் ஒரு மாசா இருக்கும், கெத்தா இருக்கும்னு அப்படி வச்சிருக்கேன். ஐ சாலி. என்னண்ணா இப்படி மூட் அப்செட் பண்ணிட்டீங்க? இப்போ நான் என்ன பண்றது? அக்கா அக்கா உண்மையிலே மார்க்கர் தான்க்கா. எனக்கு பச்சைலாம் எங்க குத்துவாங்கன்னு தெரியாது. நீங்க விடுங்க, என்ன இப்போ செம்ம காண்டாக்கிட்டீங்க. பச்சை குத்துற கடை தெரிஞ்சு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல விட்டுறலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க தான் இது பச்சையை குத்துல மார்க்கரால எழுதுறதுன்ட்டீங்களே, அதனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடிச்சாதான் சரி வரும். அடிச்சிடலாமா? எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். ஐயோ பாவம், ஆனா அவ அடிக்காம விட மாட்டாளே. எவ்வளோ ஆசையா இருந்தேண்ணா சொல்லுங்க, எவ்வளோ ஆசையா இருந்தேன் பச்சை குத்தலான்னு சொல்லிட்டு இவனுக்கு என் பேரை. ஆனா இப்படி மண்ணள்ளி போட்டிங்கண்ணா என் மூட் அப்செட் ஆயிடுச்சு. இப்போ அடிக்கணும்ண்ணா. அக்கா ஐயோ அண்ணன், நீங்க இப்ப கதறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது, புரியுதா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா உங்களை அடியாலாம் அனுப்புறதுக்கு சம்பளம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அவங்க என்ன மரியாதை சொல்லுங்க? அவங்க ஒரு காசு கொடுத்தாங்களா? அதுக்கு என்ன மரியாதைன்னு கேட்குறேன். அந்த மரியாதைக்காச்சும் அந்த காசு வாங்கினதுக்காச்சும் உண்மையா இருக்கணும் நம்ம. அதனால நீங்க அடி வாங்கி ஆகணும். ஏன்னா அடிக்க வந்துட்டீங்க, அந்த மரியாதைக்கு நான் திருப்பி அடி கொடுத்தே ஆகணும். அதனால அடி கொடுத்துருவோமா? அக்கா நான் சம்பளத்தை போய் திரும்பி கொடுத்துட்றேன். ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. நீங்கள் சம்பளத்தை கொடுக்குறேன்னு முடிவு பண்ணாலும் சரி, அங்கே உங்களை அனுப்பினவங்க அடிக்க தான் ரெடியாக இருப்பாங்க. ஏன் வேஸ்ட்டாக சொல்லுங்கள்? அதனால் நான் லைட்டாக மட்டும் அடிக்கிறேன். ஏன்னா நீங்கள் மூட் அப்செட் பண்ணதுனால. அதனால் லைட்டாக அடிக்கிறேன். நீங்கள் வாங்கினு அழகாக கிளம்புங்க. நீங்கள் போய் சம்பளத்தை ரிட்டர்ன் கொடுக்க தேவையில்ல. வாங்கின காசுக்கு நம்ம ஒர்க் பண்ண மாதிரி ஆச்சு. அதனால் அடி வாங்கிடுங்கண்ணே. ஹாஸ்பிட்டல் செலவு அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடி வாங்கின கையோட அப்புறமா நடந்து போய் தவந்து போய் ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் போயிடுங்க. நான் பார்த்துக்க சொல்கிறேன். நான் வீட்டுக்கு போய்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். ஏன்னா எங்கே கட்டு போடணும்னு எனக்கு தான் தெரியும். அதனால் வேறு யாரையும் கட்டு போட வேணாம்னு சொல்கிறேங்க. ஸ்கேன் செலவு மிச்சமாகும்னு எனக்கே தெரியும் எப்படி கட்டு போடணும்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நான் கட்டு போட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பெயின் தாங்கிக்கோங்க. நான் வந்துடுவேன் கண்டிப்பாக. அடிச்சு விடுமா, நாங்க போறோம். எங்களுக்கு வலி தாங்க முடியல. டே அடி வாங்கிட்டு வாடா, அப்பதான் டாக்டர் அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. சரிங்களா? கூட வந்தவங்களுக்கு வேற வழி தாங்க முடியும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அவங்களும் அடி வாங்கியிருக்காங்களா, அதனால பாவம் அவங்க மனசெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சீக்கிரமா முடிச்சு விட்றேன். கிளம்புங்க. அட்ரஸ் சொல்லணும்னா வாயில் அடிப்பேன்னு சொன்னேன். அதுவும் பொய் சொன்னதுக்காக எக்ஸ்ட்ரா 2 வாயில தான் போடுவேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா. அப்படி தூக்கிக்கணும்ண்ணே, அப்பதான் அடிக்கும்போது கரெக்டாக விடும். டாக்டர்ன்றதுனால கரெக்டா அடிக்கிறீங்கக்கா. ஆமா தம்பி, அப்புறம் நான் தானே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், தெரியணும்ல எனக்கும். ஏன்னா பேஷண்ட்டுக்கும் பெரிய பாதிப்பு இருக்கக்கூடாது, எனக்கு அடிச்சதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதனால நான் எப்பயுமே சொல்லி தான் அடிக்கிறது. இப்படிலாம் கோஆப்ரேட் பண்ணுங்க, அந்த மாதிரி நான் அடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் திரும்பி நின்று வச்சுக்கோங்களா, அடிக்கும்போது எஸ்கா பட்டுரும். அப்புறம் சரி பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால தான் இப்போ நான் அடிப்பேன், நீங்க அப்படி நிமிந்து பார்க்கணும்ண்ணே. அப்பதான் அடி வந்து இங்க கீழே விழும். இல்லை நீங்க நிமிந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பல்லாம் டேமேஜ் ஆயிடும், அப்புறம் பல்லு கட்டுற மாதிரி ஆயிடும். 1 2 3 எகிரி அடிக்க பாடம் எடுக்கும் பாரு. எத்தனை பேரு வளைச்ச போதும் திமிரி பொத்து நீ சேரு. நீ புலிகுட்டி போ தடதட்டி வா, பகை நெட்டி தள்ளி விட்டு வலிக்குது.
அச்சோ வலிக்குதா, ரொம்ப வலிக்குதாப்பா? சரி சரி, எல்லாரும் அப்படியே தவழ்ந்து கிளம்புங்க. கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதுக்கு. நீங்கள் இங்கேருந்து நடந்து வரதுக்குள்ள நாங்கள் 2 பேரும் பைக்கில் போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வைத்தியம் பார்க்குறோம். அனுப்புற அந்த ஆள்கிட்ட போய் சொல்லுங்க, இனிமேல் அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க அடிக்க மாட்டாங்க, பொம்பளைங்களும் அடிப்பாங்க. அதனால பார்த்து இருந்துக்கோ. இது வரைக்கும் பண்ண சேட்டையெல்லாம் மூட்டை கட்டினோன்னு சொல்லுங்கண்ணா. அதுவும் அந்த ஆள் வீட்டுக்கு எங்க வீட்டு பொண்ணு அனுப்புறோம். அப்ப எவ்வளோ தைரியமா நாங்க அனுப்புறோன்னு ஒத்துந்திருப்போம். அதையும் அந்த ஆளை நல்லா ஞாபகத்துக்கு சொல்லுங்கண்ணா. அந்த ஆள் பருப்பலாம் இதுக்கப்புறம் எங்கேயும் வேகாது. ஸோ அந்த வீட்டு பொண்ணுங்களே அடிக்க ரெடியா தான் இருக்காங்க. நீ எத்தனை நாள் அனுப்பிச்சாலும் நின்று அடிப்பாங்கன்னு சொல்லுங்கண்ணா. இடத்தில் எகிரி அடிக்க பாடம் எடுக்கும் பாரு. எத்தனை பேரு வளைச்ச போதும் திமிரி பொத்து நீ சேரு. நீ புலிகுட்டி போ தடதட்டி வா பகை நெட்டி தள்ளி விட்டு. நீ இளவட்டம் தீ பரவட்டும் ஓ ஒளிவட்டம் என்ன காட்டு. என்னம்மா நைட் டியூட்டி ரவுண்ட்ஸ் பைபாஸ்ல போலாம். ஏம்மா அங்கே லாஸ்ட்டில் உன்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடில் இங்கே வந்தா? சும்மா ஸ்வை 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 என்னம்மா வரணும். இதுவே உங்க ஊராச்சேன்னு அடக்கொடக்கமா கம்மியான ஸ்பீட்ல வந்தம்மா. ஸ்ரீநிதி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்ரீநிதியை பார்த்துருக்கேன். காலேஜுக்கு அந்த புல்லட்ல நீ செம்ம கெத்தா வரும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போதான் நீ பைக் ஓட்டி பார்க்குறேன். எங்க சீனியர் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அடக்காம அமரூரல் வைக்கோன்னு மாத்திட்டாங்களே. அதான் இப்படிலாம் இருக்க முடியல. காலேஜுக்கு புல்லட்ல போவியா? காலேஜுக்கு பின்ன எதுல போவாங்க? நம்மம்மா கேள்வி இது. டேய் டேய் தம்பி, என்னடா பண்ற? ஏதோ ஜம்முன்னு பிடிச்சிட்டு தூங்கிட்டு வரான். அதே நைட் ஃபுல்லா சுத்தி வந்தோமா, அதுல டயர்ட் ஆயிட்டாப்ல, அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஆமா, உங்களை அடிக்க ஆள் அனுப்பியிருந்தேன். அந்த ஆள் ஃபோன் அடிச்சான். ஷாக்கு குறைங்க மாமா, வாயை க்ளோஸ் பண்ணுங்க. அதெல்லாம் அடிச்சு துவச்சு காய வச்சு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக சொல்லிட்டோம். அப்படியா போறேன்னு இருக்காங்க. அதான் நாங்களும் வீட்டுக்கு போய் அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போய் கட்டு போட வேண்டியது தான் பாக்கி. டி நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிஷனா? ஆமா மாமா, அப்புறம் அடிச்சிருக்கோம்ல, அந்த பாவத்தெல்லாம் சரி பண்ண வேணாமா? நம்மளே ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்படியே நல்லபடியா அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீமா வீடு வரலையாடி? டிங் எந்திரா. என்னண்ணா பைபாஸ்ல நைட் டியூட்டியா? அதைத்தான் நானும் கேட்டேன் வசந்த். மாமா பதில் சொல்ல மாட்டாரு. ஏண்டா போலீஸ் அவர் நைட் டியூட்டி பக்கத்துல ஒரு பிரயோஜனம் இருக்கு. நீ ஏன்டா அவர் கூட காவல் கத்துட்டு உட்காந்துருக்க? உன் பொண்டாட்டி இன்னைக்கு தான் வந்திருக்கு, நான் பிஸியா இருப்பேன், எனக்கு ஃபோன் பண்ணாத மச்சான், டிஸ்டர்ப் பண்ணாத மச்சான் அப்படின்னா சரிடா அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்தா நீ ஏன்டா இவர் கூட நின்றுட்டு இருக்க? அதேதான் மச்சான் நானும் கேட்டேன். ஆனா தலைவர் இந்த ரோடு வரைக்கும் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிட்டு தான் விஷயம் என்னன்னே சொன்னாரு. ஐயோ பாவம். ஏன்னா அந்தாலும் நான் இன்னைக்கு நேற்று அனுப்புறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் நைட் ரைட்டு போகும்போதெல்லாம் எவனாவது ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். நானும் அப்பப்போ அடிச்சு துவச்சிட்டு தான் இருக்கேன். அந்த ஆளும் அசராம அடிக்கிறாரு. மச்சான் உண்மையிலே அந்த ஆள் ஃபோன் பண்ணதை சொல்லவே இல்லடா அண்ணன். இது வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டு அப்போதான்டா சொல்றாரு உங்களை அடிக்க ஆள் அனுப்பியிருக்காரு, அதுக்கு பயந்துட்டு தான் காப்பாற்ற போயிட்டு இருக்கோன்னு. என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்படியே வீட்டு வாசல்லே ஸ்டாப் பண்ணி அண்ணனையும் ரூம் காமிச்சிட்டு நானும் ரூமுக்கு போயிருப்பேன் மச்சான். அண்ணன் தேவையில்லாம என்ன கூட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு தெரியுமா? ஏன் இப்படி என் ஃப்ரெண்டை டிஸ்டர்ப் பண்ண? பாருங்கடா, ஒரு அளவு தான் எல்லாமே, ஒரு அளவு தான் எல்லாமேன்னு சொல்லிட்டேன். ஏன் உனக்கு லவ் பண்றதுக்கு இடம் கிடைக்கல, லவ் பண்றதுக்கு நேரம் கிடைக்கலன்னு மிட் நைட்ல கிளம்பி வந்தியா? ஏன்டா உசுரம் வாங்குறேன்? ஸ்ரீநிதியோட ஹிஸ்டரி உனக்கு தெரியும், அதனால பயப்படாம இருக்கான். எனக்கு எப்படிடா தெரியும்? மாமா அதான் தெரிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் நீங்க நைட் டியூட்டி போகும்போது ஏதாவது பிரச்சனைனா கூட எனக்கு கால் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாப்டியில நான் வந்து பாத்துக்கிறேன். அது சரிதான் அண்ணன், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கிளம்புங்க. நீங்கள் வேற என்ன ஹெல்ப் விட்டீங்க, திருப்பி எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுது. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் ரோட்ல உட்காந்து லவ் பண்ணிட்டு வரேன். எப்படியும் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நீ ஸ்ரீநிதி கூட சேரலன்ற காலம் போய் ஏன்டா சேர்ந்தன்ற மாதிரி எங்களெல்லாம் யோசிக்க வச்சுட்ட பத்தியா? நான் அல்லறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன்டா. உன்னை யார் ஓடி வர சொன்னா? கேட்டிருக்கணும், சம்மந்தப்பட்டவனே உள்ள தூங்கிட்டு இருக்கான், நம்ம ஏன்டா சலசலப்போட இருக்கோன்னு அவன்கிட்ட கேட்டிருக்கணும். அவன் அங்கேயே ஆன்சர் சொல்லியிருப்பான். தேவையில்லாம அண்ணன் பாசத்தை எடுத்துட்டு ஓடி வந்தா அப்படின்னா இப்படிதான் கொழுப்புல உனக்கு. அண்ணா நீ என்ன ஒரு செகண்ட் நோட் பண்ணாமல் விட்டாலும் சரவணை நோட் பண்ணிட்டு தானே இருப்பான். அப்படி இருக்கும்போது நான் வெளியில் போயிருக்கேன், இவன் உள்ளே தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீ கேட்டிருக்கணும்ல ஒரு வார்த்தை. ஏண்டா எப்போவுமே அவன் பின்னாடியே சுற்றுவான், அவன் பின்னாடியே சுற்றுவான், அவன் போனது உனக்கு தெரியுமாடான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க தேவையில்ல. கரெக்டு தான்டா, கரெக்டு தான். இனிமேல் நீ காணனா ஃபர்ஸ்ட் இவன்ட்ட கேட்குறேன், இவனுக்கும் தெரியல, நான் மட்டும் 2 பேரும் சேர்ந்து தேடுறோன்னா. நல்ல முடிவு மாமா, நல்ல முடிவுண்ணா. ஆனால் உன் தைரியத்தை அப்படியே நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுன்னா. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பைக் ரைட் போகணுன்னு ஆசை. மகாவுக்கும் பைக் ரைட் ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், நைட் டியூட்டிக்கு கூட கூப்பிட்டு போயிடுவேன். செம்ம ஐடியா மாமா, நான் கற்று தந்துடுறேன் அக்காவுக்கு.
ஆனால் அண்ணன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் எப்படி எனக்கு இதை எடுத்துக்கிறதுன்னு தெரில. என்னடா என்னாச்சுடா? ஏதாவது ப்ராப்ளமா? என்னடா நீ இழுக்கிறத பார்த்தா ஏதோ பயமாக இருக்கு. இல்லைண்ணா, அந்த ஆள் திருந்துற மாதிரியே தெரியல. நான் கூட வைஷுவை பொண்ணு கேட்டப்ப ஏதோ லைட்டாக திருந்திட்டார் போல, அதனால தான் பொண்ணு கேட்க வந்திருக்காரு, கிருஷ்ணாவோட ஆசைக்கு மரியாதை கொடுத்து அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவர் திரும்ப திரும்ப இப்படியே தானே இருக்காரு. அந்த ஆள் ஃபோன் பண்ணி பழையபடி பேசணுன்னே எனக்கும் நீ யோசிக்கிற மாதிரி இதே தாட்டு தான் வந்துச்சு. எனக்கும் மனசு உறுத்திக்கிட்டே தான்டா இருக்கு. இல்லைண்ணா, இன்னுமே நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோன்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. நான் தனியாக வெளியில் வந்திருக்கேன்னொன்னே அவர் என்ன போட தானே நினச்சாரு. அப்படி இருக்கும்போது வைஷுவை நம்பி அந்த ஆள் இருக்கிற வீட்டுக்கே எப்படி நான் அனுப்புறது? என்னதான் தைரியமாக அன்றைக்கி பொண்ணு கொடுக்குறோம், அவள் தைரியமாக இருப்பா அப்படின்னு பேசினாலும் யோசனையாகவே இருக்குண்ணா. அவளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமா? அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா தாங்க முடியாதுண்ணா. ஏய் என்னடா அப்படிலாம் பேசுகிறா? ஆமாண்டா சரவணா, யோசனையாக தான் இருக்குது. இன்றைக்கி அந்த ஆள் அனுப்புனதுக்கப்புறம் தான் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயமே வந்திருக்கு. வைஷு எப்படி அங்கே போய் இருப்பா? இந்த ஆளை எப்படி ஃபேஸ் பண்ணுவா? கிருஷ்ணாவை வேணும்னே கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணாரா, இல்லை அவன் ஆசைக்காக கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணாரான்னு தெரியலையே. நீ சொல்கிற மாதிரி யோசிக்க தான் தோணுது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே பழி வாங்கணும்னு தான் நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது வைஷு மேலே மட்டும் அவர் மருமகன் பாசம் வச்சிருவாருங்கிற. என்னடா நீங்கள் 2 பேரும் இப்படிலாம் பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. தேவையில்லாமல் வைஷு வாழ்க்கையை பணையம் வச்சிட்டோமா? பாருங்களேன், நீங்களாம் என்ன பேசுறீங்க? இல்லை ஸ்ரீநிதி, நம்ம கடைக்குட்டி வாய் பேசுவா, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக இருப்பா, ஆனால் தைரியமாக இருப்பாளான்னு எனக்கே இப்போ டவுட் வருது. ஏன்னா அந்த ஆள் அந்த அளவுக்கு கிரிமினலாக இருக்கான். அதனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போது. மாமா, இதெல்லாம் தேவையில்லாத பயம் தெரியுமா? அப்படியே நம்ம வீட்டு பொண்ணை வளர்த்துருக்கோம் சொல்லுங்க. அவளுக்குள்ளேயும் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். அது எந்த சூழ்நிலையில வெளிப்படணுமோ அந்த சூழ்நிலையில கண்டிப்பா வெளிப்படும். இல்லை ஸ்ரீநிதி, இருந்தாலும் அந்த ஆள் வேறு ஏதாவது யோசிச்சாருனா, கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு வாழ்க்கை வீணாக்கணும், இல்லை கல்யாணம் பண்ணி வச்சு வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாருனா? கரெக்ட் தான் சீனியர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர் ஏதாவது பிளான் பண்ணதாவே இருக்கட்டுமே. ஆனா கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்சு உண்மையா லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. வைஷுவை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. அவனை மீறி அந்த ஆள் ஏதாவது பண்ணிடுவாருன்னு யோசிக்கிறீங்களா என்ன? ஏய், அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லாடி கடைசி வரைக்கும். அவங்க அப்பா மேலே அவனுக்கு பாசம் அதிகம். ஸ்ரீ அந்த மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்க மாட்டான். அவன் அவங்க அப்பாவை கண்மூடித்தனமாக நம்புவான். அப்படி இருக்கும்போது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. இதெல்லாம் நீங்க பொண்ணு தரேன்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயம். பொண்ணு தரேன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேர் மனசுல ஆசை வளர்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து யோசிச்சா இதெல்லாம் கரெக்டாவா இருக்கேன்? வேற என்ன பண்ணலாம்? இன்னைக்கு அந்த ஆள் அடிக்க ஆள் அனுப்புனதுனால தானே இவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியதாக இருக்கேன். அந்த ஆள் இன்னைக்கு அடிக்க ஆள் அனுப்புனதை நம்ம பாசிட்டிவா தான் நம்ம எடுத்துக்கணும், நெகட்டிவா யோசிக்க கூடாது. அந்த ஆள் அனுப்புனதை வச்சு சோ இந்த ஆள் இன்னும் திருந்தல, அப்ப இன்னும் பழி வாங்குற எண்ணத்தோட தான் இருக்கான். அப்ப நம்ம பொண்ணை இன்னும் தைரியமாவும் தன்னம்பிக்கையோட அந்த வீட்டுக்கு அனுப்பணும். நம்ம பொண்ணு போய் நின்று அடிக்கணும், அவனுங்க ஃபுல்லா அலண்டு ஓடணும். வைஷு கண்டிப்பா தன்னம்பிக்கையோட இருப்பாமாம்மா. அவளுக்கு அந்த தன்னம்பிக்கையை நான் வர வைக்கிறேன், போல்ட்னஸை நான் வர வைக்கிறேன். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. 6 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள கிருஷ்ணா வைஷு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வைஷ்ணவிக்கு தைரியம் தன்னம்பிக்கை என்னன்னு நம்ம சொல்லி அனுப்பலாம். கரெக்டாக வரும்ன்றியா? ஆமா, இதுக்கப்புறம் கரெக்டா வருமா வராதான்னு யோசிக்க கூடாது. கரெக்டா வரும்னு மட்டும் தான் யோசிக்கணும். அப்படி கரெக்டா வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் தான் யோசிக்கணும். நான் என் மெத்தட்ல அவளுக்கு ட்ரெயின் பண்ண பாக்குறேன். கரெக்டு தான். எடுத்த முடிவில் நம்ம பேக்கப் எடுக்கக்கூடாது தான். இந்த வீட்டில் எல்லாருமே நல்லவங்க தான், நம்ம பார்த்துக்கலாம். கிருஷ்ணா வைஷுவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வைஷுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் அவன் தடுத்துருவான். இவன் சொல்கிற மாதிரி அப்பா புள்ள தான். பட் வைஷு மேலே இருக்கிற பாசமும் கொஞ்சமாவது வெளியில் வரும்ல. ஸோ நியாயத்தை யோசிக்க தோணும்ல. இதான் சீனியர் நானும் சொல்றேன். வைஷுவை கிருஷ்ணா நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவ தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணலையா, ஸோ அந்த ஆள் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படின்றத அவனை யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ பார்த்துக்கலாம், 6 மாசம் இருக்குல்ல. உன் அளவுக்கு போல்ட்னஸை அவகிட்ட கொண்டு வர முடியுமா? பழைய ஸ்ரீநிதியா வந்தாச்சு. ஸோ பழைய ஸ்ரீநிதி வந்து ட்ரெயின் பண்ணா ஒரு பொண்ணு எப்படி வருவான்றத நம்ம வைஷுக்கிட்டேருந்து பார்க்கலாம். ஸோ வைஷுவை ஸ்ரீநிதி மாதிரி மாற்றி காட்டுறேன். ஒரு பொண்ணு தைரியமாகவும் இருக்கணும், தன்னம்பிக்கையாகவும் இருக்கணும். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் தன்னை அவளே காப்பாற்றிக்கிற அளவுக்கு அவளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி தான் என் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தாரு. நீங்கள் எல்லாரும் செல்லம் கொடுத்துட்டீங்க. அவள் முழுசாக பாசத்தை உணர்ந்துட்டா. அவளுக்கு வெளியில் போய் எப்படி எல்லாருக்கிட்டையும் பேசுறது பழகிறது, ஸோ எப்படி நம்மளே சேஃபாக பார்த்துக்கிறதுன்றத நீங்கள் என்ன யாரும் சொல்லி தரல. நான் அதை ட்ரெயின் பண்ணுறேன். அந்த ஆளால் எதுவும் பண்ண முடியாது மாமா, பார்த்துக்கலாம். நம்ம அவளுக்கு நல்லது கெட்டதை இன்னுமே நிறையா சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த ஆள் ஃபேமிலியை பற்றி அந்த ஆளை பற்றிலாம் நம்ம நாசுக்காக சொல்ல ட்ரை பண்ணுவோம். பட் நீங்கள் பயந்துக்கிட்டு சொல்லக்கூடாது, பொறுமையாக அவன் மேலே பாசத்தோட ஸோ எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொல்லும்போது தான் அது அவன் மைண்டில் போய் ஏறும். நீங்கள் அந்த மாதிரி பயந்துக்கிட்டே பேசுனீங்க அப்படின்னா அவள் இன்னுமே பயப்பட ஆரம்பிச்சிடுவா. கெட்டவன் திருந்தணும்னு சொல்கிறதுல யூஸ் இல்லை மாமா. கெட்டவனை திருத்துறதுக்கு நம்மளே ஒரு ஸ்டெப் எடுக்கணும். மகாக்கா ஃபேமிலி நிர்கதியாக நிற்குது, நிர்கதியாக நிற்க வச்சிட்டாரு. மகாக்காவளையும் எதுவும் பண்ண முடியல, மகாக்கா அம்மாவாலையும் எதுவும் பண்ண முடியல. இது வரைக்கும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அந்த ஆள் திருந்தணும் நீங்களும் நிறைய விதத்தில் ட்ரை பண்ணிட்டீங்க, எதிர்த்து நின்று அடிச்சும் பார்த்துட்டீங்க. ஆனால் அந்த ஆளை திருத்தவும் முடியல. நம்ம ஏன் மாமா அந்த ஆள் நம்ம திருத்தணும் அப்படின்னு வெளியில நின்று ப்ளே பண்ணுறோம். ஸோ உள்ளே போய் ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம தங்கச்சி அனுப்புகிறோம்னு நினச்சிக்கோங்க. கெட்டவன் திருந்தணும்னு நினச்சா மட்டும் போதாது மாமா. அவன் திருந்துறதுக்கு நம்மளும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்.
ஏன் மாமா யாரோ ஒருத்தவங்க பண்ணும்போது நம்ம தைரியமா பண்ணுங்க அப்படின்னு தானே சொல்றோம். நம்ம வீட்டு பொண்ணு அனுப்பும்போது மட்டும் இவ்வளவு யோசிக்கிறோம். யோசிக்க கூடாது மாமா. நம்ம வீட்டு பொண்ணு நம்ம பாக்குற பொண்ணை விட தைரியமா இருப்பா அப்படின்ற தன்னம்பிக்கையோட அனுப்புங்க. வைஷு கண்டிப்பா திருத்துவாண்டால. அவ திருத்துவாளா, தன்னம்பிக்கையோட இருப்பாளா, தைரியமா இருப்பாளான்னு தெரியல. ஆனா நீ பேசுறது என் மனசுக்கு கண்டிப்பா ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. வைஷு இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ. அவளுக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, உன்னோட கடமைன்னு. அதை நான் கண்டிப்பா செய்வேன். அண்ணின்றவன் அம்மா ஸ்தானத்துக்கு சமம். அதை நான் உணர்ந்துட்டு தான் உள்ள வரேன். அவன் எனக்கு பொண்ணு மாதிரி. நான் கண்டிப்பா என் பொண்ணை எப்படி அந்த வீட்டுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்பணுன்றத கண்டிப்பா செய்வேன். அவ என் நாத்தனார்னு சொல்லாம என் பொண்ணுன்னு சொன்ன பத்தியா, எனக்கு நம்பிக்கை இருக்குடி. நீ தான் குழந்தை வேணான்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? அவதான் என் பொண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் பொண்ணு அவதான். இது என்னடா புது கூத்து? ஏன்டா வேணான்னு சொன்னியா? ஏன்டா வைத்தியக்காரி இப்போ எதுக்கடி அவன்கிட்ட சொன்னேன்? அவர்கிட்ட மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னம்மா விசேஷம் இல்லையா, என்னம்மா விசேஷம் இல்லையாலாம் கேட்பாங்கல்ல, அப்பெல்லாம் சொல்லுவேன். என் புருஷன் வேணான்னு சொல்லிட்டான், என் புருஷன் வேணான்னு சொல்லிட்டானே. மச்சான் நீ இவள்கிட்ட போய் போட்டி போற பத்தியா, ரிவெஞ்ச் எடுத்து உன் வாயிலே திருப்பி உன் சொல்ல வச்சிருவா. என்னடா பேசுறீங்க? நீ வாண்ண நம்ம போலாம். ரெண்டு இந்த பாரம் முறைச்சுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடிச்சுக்குங்க. அதுங்களே சமாதானமாகி வீட்டுக்கு வந்துருங்க. வா போலாம். இவங்களாம் எப்படா லைஃப் லாங் குடும்பம் நடத்துங்க? இதுங்க தானே பர்ஃபெக்டா குடும்பம் நடத்துங்க. ஐயோ இவனை என்ன பேசினா அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு அதுவும் நினைக்காது. ஐயோ இவ்வளவு இப்படி பேசுறமே இவன் என்ன நினைப்பான் இவனும் நினைக்க மாட்டான். ரெண்டா அடிச்சுக்கணுமா அடிச்சுக்கும், ரெண்டும் கொஞ்சிக்கணுமா கொஞ்சிக்கும். அந்த மாதிரி பேர் ரெண்டும். அதனால இதுங்கெல்லாம் லைஃப் லாங் பிரியவே பிரியாதுங்க. அந்த பையன் நமக்கு தேவையில்ல. நம்ம கிளம்புவோம். சரிவா இடத்த காலி பண்ணுவோம். ஏய் சீக்கிரமா வந்து சரிண்ணா வீடியோ போகுது. போனா வரேன். இப்போ எதுக்கடி எங்க அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன்? அப்படிதான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. டீலிங் நம்மக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி எதுவும் நீ சொல்லலையே. ஜஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க தான் சொன்னேன். அந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கல. அப்படி இருக்கும்போது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா ஏன் எல்லாரும் வந்து என்ன கேட்கறதுக்கா? ஏமா என்ன பிரச்சனை, ஏதாவது தள்ளி போட்டிருக்கேன் அப்படின்லாம் என்கிட்ட பதில் சொல்ல முடியாது. யார் கேட்டாலும் என் புருஷன் வேணான்னு சொல்லிட்டான், என் புருஷன் வேணான்னு சொல்லிட்டான் அப்படிதான் சொல்லுவேன். சில பைக்ல இருந்து இறங்கடி. எனக்கு நான் பயமா? இதோ வரேன். சண்டை போட தானே கூப்பிட்டேன். இல்லை ஸ்டீமா, சண்டை போட்டவங்கிட்ட ஜெயிக்க முடியுமா? சமாதானமாக பேசி தான் சொல்லலான்னு கூப்பிட்டேன். என் சொல்லலாம்ல, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் அந்த மாதிரி வேணான்னு சொல்லியிருக்கேன்னு. கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல. நல்லா மார்னிங்கே இங்கெல்லாம் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணணும்னு வச்சுக்கோயேன். அதுக்கும் ஃப்ரெஷ்ஷான ஏர் தெரியுமா, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எதுக்குடா சீனுங்கிற? யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ட்ரை பண்ணுறேன். ஏய் சொல்லக்கூடாதுடி. முதல்ல கையேட்றான். அப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்ல. ஆண்ட சொல்லக்கூடாது. எல்லாரும் என்ன திட்டுவாங்க. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா அப்போ நான் கேட்குறப்பெல்லாம் கேட்குறத தரணுமே. என்னடி? ஆமா, நீ என்ன கடுகையோ கடலை பருப்பியோவா சோத்துக்குள்ள மறைக்க சொல்ற? முழு பூசணிக்காவே மறைக்க சொல்ற. அப்போ அதுக்கெல்லாம் செலவாகும்ல. ஏய் நீ செலவாகிற மாதிரி ஐட்டத்தெல்லாம் கேட்க மாட்டடி. அப்படி கேட்டதான் நான் வாங்கி கொடுத்துருவேனே. நீ கேட்கறதெல்லாம் தைரியத்தை டெஸ்ட் பண்ற மாதிரி கேட்படி. ஆமா, நான் எப்படிப்பட்ட கேட்டகரின்னு உனக்கு தெரியும். அப்படிதான் உன்கிட்ட கேட்க முடியும். ஸோ தைரியத்தை டெஸ்ட் பண்ற மாதிரி அப்பப்போ டெஸ்ட் வைப்பேன். அதெல்லாம் பாஸ் ஆயிட்டு அப்படின்னா சொல்ல மாட்டேன். ஸ்டீமா வசந்த் பாவம் இல்லடி. பாவம்லாம் கிடையாது. வசந்த் ஸ்ரீநிதியை பாவம் பார்க்கறானா? பார்க்கலல்ல. அப்படி இருக்கும்போது ஸ்ரீநிதி மட்டும் வசந்த் எப்படி பாவம் பார்க்க முடியும்? அப்போ இதான் உன் முடிவேன். இதான் என் முடிவு. சரி டீல் ஓகே. சரி, நின்று டயர்டாகவும் ஆயிடுச்சு. ஃபைட் போட்டு காலை வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு போலாமா? ஏய் இதுக்கப்புறம் ஆளுங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்கடி. பாத்தியா சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷனே முடியாதுங்கிற. ஏய் என்னடி உன்னை வேற பாட்டிலாம் எந்திரிக்கிறதுக்குள்ளே கூப்பிட்டு போய் விடணும். ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சுடி. 5 minutes. சரி சொன்னாலும் கேட்க மாட்டேன். பேச எண்ணி சில நாள் அருகில் வருவேன். பின்பு கண்டிஷன் ஓகேனா? கேட்கும்போதெல்லாம் கிஸ் கொடுக்கணும். ஓகேவா? கொடுக்குறேன். அப்புறம் கேட்கும்போதெல்லாம் ஒரு சில டெமோலாம் பார்க்கணும். டி பாவி. ஆனால் டோட்டலாக நீ தாண்டி பையன். நான் தான் இன்னும் பொண்ணு மாதிரியா இருக்கேன்னா அந்த தைரியம் அப்படியே தான் இருக்கேன். கூடவே பிறந்தது, அதெல்லாம் மாற சான்ஸ் இல்லை. அப்புறம் அப்பப்போ இந்த மாதிரி நைட் ரைட்லாம் கூப்பிட்டு வரணும். இப்போ நடந்த ஃபைட்காகலாம் கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என் ஸ்டீமாக தான் இருக்காளே, நான் ஏன் பயப்பட போகிறேன்? நைட் ரைட் எப்போ வேணாலும் போகலாம். அப்புறம் இன்னும் நிறைய ஆசை இருக்கு, ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் ஒன்னொன்னா. ஓகேவா? சொல்லுங்க. ஐ லவ் யூ டா வாசந்த். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. மார்னிங் டைம் இந்த அட்மாஸ்பியர் செம்மையா இருக்குல்ல. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குடா வசந்த். இதுதானா எதிர்பார்த்தான் நாளும் இதுதானா. இவன் தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா. பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானேன் திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுமை நானேன்.
இதழ் பிரிக்காமல் குரல் எழுப்பாமல் நான் எனக்கான ஒரு பாடல் பாடிக்கொள்வேன். நீ சூரியன் நான் வெண்ணிலா உன் ஒளியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில் நீ நடந்திடும் பாதையாகிறேன். நீ சூரியன் நான் ஆழ்கடல் என் மடியில் உன்னை ஏந்தினேன். தவமின்றி கிடைத்த வரமே ஓ இனி வாழ்வில் எல்லாம் சுகமே.